திருவண்ணாமலையை எங்கிருந்தும் நினைத்து மனதார வழிபட்டாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில் கிரிவல பாதையில் அடிக்கு 108 லிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை அனைத்தையும் நினைத்து வழிபட்டு வலம் வந்தால் எத்தனை மகா புண்ணியம் கிடைக்கும். நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளின் பலன்களில் ஒரு பகுதி நம்மை வந்து சேரும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி வரும் துன்பங்களில் ஒன்றுதான் பண கஷ்டமும். இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிவலம். பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரராகும் யாகத்தை உருவாக்கி தருவதுதான் குபேர கிரிவலம். ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வான் உலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார். அவர் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் 7வது லிங்கமான குபேர லிங்கத்துக்கு தினப்பிரதோஷ நேரத்தில் மாலை 4:30 முதல் 6 வரை பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு 7 மணி அளவில் குபேர பகவானே கிரிவலம் செல்கிறார். அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் குபேரனது அருளும் கிடைக்கும். இதன் மூலம் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் தீரும். நாம் மட்டுமல்ல, நமது அடுத்த 7 தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன் உடனிருந்து உன்னை வாழ வைக்கும். ஓம் நம சிவாய. எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி, உங்களுக்கென ஒருவரையாவது சம்பாதித்து வையுங்கள். ஏனெனில் பணம் உங்களிடம் பேசாது, நீங்களும் பணத்திடம் பேச முடியாது. நீ சிவபெருமான கும்பிடு, தர்மம் செய்யு, உன் தொழிலை கவனி, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. சித்தர்கள் அதுதானே சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? அவர் அந்த சாமியார் ஏதாவது வாக்கு சொல்லுவாரா? இந்த சாமியார் குறி சொல்லுவாரா? இவர் தகடு கொடுப்பாரா? ஆம மோதிரம் கொடுப்பாரா? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறா. யாருக்கு மாற்றுறதுன்னு தெரியல. டிவியில் வேற ஆம மோதிரம், அதை வாங்கி போட்டால் இவன் ஆமையா ஆயிடுவான். அட பாவிகளா, இதைத்தானே ஞான சம்பந்தர் காலங்காலமாக எதிர்க்கிறார். இதைத்தானே நாவுக்கரசர் எதிர்த்தார். இதைத்தானே சுந்தரர் எதிர்த்தார். இதைத்தானே மாணிக்கவாசகர் போட்டு உடைச்சார். சிவபெருமானுக்கு உனக்கும் புரோக்கரே தேவை கிடையாது. திருவாசகத்தை பாடு, சிவன் காட்சி தருவான்னு சொன்னாரே மாணிக்கவாசகர். இதைத்தானையா சொல்றோம். அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தார் தாய்மான் அடிகள். அதை இன்னும் மாடல் பண்ணினார் நம்முடைய வள்ளல் பெருமான். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன் உடனிருந்து உன்னை வாழ வைக்கும். ஓம் நம சிவாய. மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று நினைத்து நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்காதே. உன் முயற்சியை நீ தொடர்ந்து செய். முடிவை வெற்றிகரமானதாக அமைத்துக் கொடுப்பதற்கு உன் அப்பன் ஈசன் உன்னுடன் இருக்கிறேன். கருணை தெய்வம் சிவன். சிவனை தவிர ஒரு தெய்வம் எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பெருசுன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அவன் சோதிக்கிற கடவுள் அல்ல, சாதிக்கிற கடவுள். பக்கத்துல போனா கொஞ்சம் சோதனை பண்ணுவான், டெஸ்ட் பண்ணுவான், உங்களை புளிவான். அதுக்கப்புறம் அப்பா, வேண்டிய வரத்தை என் அப்பன் ஈசனிடம் கேட்டதை கொடுக்கும் தன்மை ஒருவனுக்கே உண்டு. சக்திக்கும் சக்தியை கொடுக்கும் வல்லமை சர்வேஸ்வரன் ஒருவனுக்குத்தான் உண்டு.